புட்டு மாவு இது எங்கேனாலும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எந்த புட்டு மாவாக இருந்தாலும் புட்டு மாவுன்னு கேட்கணும். வறுத்த புட்டு மாவு, சிவப்பு புட்டு மாவில் வெள்ளை புட்டு மாவு, வெள்ளை புட்டு மாவு. அதான் எவ்வளோ இது ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேர் சாப்பிடலாம். 2-3 பேர். எத்தனை குடல் வரும்? 2 குடல் வரும். அவ்வளோதான். ஆனால் தண்ணி விட்டு விரவும் போது நல்லா பொங்கும் மாவு. ஏன்னா நல்லா மாவு மணல் போல் இருக்கும் நல்லா, அதனால நல்லா பொங்கும். நாங்கள் பெரிய குடும்பம், அதனால் நாங்கள் 2 கப்பு மாவு போடுவோம். நாங்கள் பெரிய குடும்பம், அதனால் 2 கப்பு மாவு. 2 கப்பு மாவு 2 கப்பு மாவு போட்டிருக்கோம். 2 கப்பு மாவுக்கு உப்பு அளவா, உப்பு போதும். இவ்வளோ போட்டால் போதும், கொஞ்சம் போட்டால் போதும். அப்புறம் தண்ணி விட்டு விரவு நிறைய மாவு வரும், பொங்கி வரும். தண்ணியில் இவ்வளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். இது இவ்வளோ ஊற்றோண்டியது வரும். ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி இதை விரவணுமா? இப்போ தண்ணியை ஊற்றுற தண்ணி தொளிச்சு விரவணும். நான் இப்படி விரவணும். தண்ணி தொளிச்சு விரவும் போது பார்க்கணும், இது தண்ணி இல்லை, தண்ணி காணாது, இன்னும் ஊற்றணும். ஊற்ற மாவு நல்லா பொங்கி வரும். இது எங்களுக்கு 6-7 பேருக்கு. உங்களுக்குன்னா 1 கப்பு போட்டால் போதும். சின்ன குடும்பத்துக்கு 1 கப்பு. 2 பிசைஞ்சு விடணும். உங்களுக்கு இது துண்டு துண்டாக இப்படி இருக்குன்னு கஷ்டமாக இருந்தால் என்ன செய்யணும்னா, மிக்சி சாரில் போட்டு ஒரு தட்டணும். அப்போ எல்லாமே இப்படி ஆயிரும். இப்படி ஆயிரும். அப்படி துண்டு துண்டாக கிடக்குது கஷ்டமாக இருந்தால், இப்போ கை வச்சு விரவிடலாம். உங்களுக்கு விரவுக்கு கஷ்டமாக இருந்தால் மிக்சி சாரில் போட்டு ஒரு தட்டிடுங்க. பூ மாதிரி வரும். நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டேன், ஆனாலும் இன்னும் பத்தலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றினாதான் அது நல்லா பஞ்சு போல் இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி உருந்து போயிடும், மாவு உருந்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா விரவிட்டேன். இதில் துண்டு கிடக்கலாம். நான் அதை இப்படி துண்டை தனியாட்டு இப்படி எடுத்து, கஷ்டம்லாம் இருக்குது. இது நிறைய விரவுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பிசையணும், அல்லாட்டி துண்டு வரும். அது துண்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்படி பிசைஞ்சிருக்கேன். ஆனால் நீங்கள் 1 கப்பு மாவு போட்டால் அது சீக்கிரம் பிசைஞ்சலாம். புட்டு விரவி முடிஞ்சாச்சு. இந்த மாவை நான் விரசியாச்சு. இந்த துண்டு துண்டாக கிடக்கிறத நான் விரசிட்டு இருக்கேன். இந்த துண்டு துண்டாக இருக்குல்ல, அதை நான் விரசி இப்படி கை வச்சு இப்படி உதுத்து பொடியும். பொடிச்சு பொடியும். கை வச்சு பொடிச்சு பொடியும். பிடிச்சாச்சா? இனி அதுக்கப்புறம் கடைசியில் என்ன செய்யணும், இப்படி பிடிச்சு பார்க்கணும். பார்த்தீங்களா? இப்படி பிடிச்சு பார்க்கணும். அப்போ அது அழகாக விரவிட்டு, இன்னும் அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு அதுலேயும் திருப்தி இல்லாட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கிடலாம், பிரச்சனை இல்லை. மாவு இதுக்கு 2 கப்பு மாவு. இதுக்கு இந்த தண்ணி 1 கப்பு தண்ணி. இவ்வளவானா மிச்சம் வந்துருக்கு. 3/4 கப்பு தண்ணி. 3/4 கப்போடி கொஞ்சம் கூடுதல் தான். விரவி வச்சு புட்டை வச்சாலும் தண்ணி நிரப்பி தான் வச்சாலும், கொஞ்சம் தண்ணி வச்சு அவிக்கக்கூடாது. அப்போ சீக்கிரம் விசில் வந்துடும், இந்த புட்டு வெந்துடும். இது நல்லா கொதிக்கிறது வரை இதை வச்சு மூடி வச்சுக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஆமாம், இதுதான் புட்டுக்கோடம். நாங்கள் புட்டுக்கோடம்னு சொல்லுவோம், நாகர்கோயில்காரங்க. இப்போ கொதிக்கும். தண்ணி நல்லா கொதித்த உடனே சேச்சு ஆவி வந்துச்சு. இனி இது புட்டு அவிக்கக்கூடிய குடம். இதில் சில்லி, நான் சில்லி போட்டிருக்கேன். இதில் இனி என்ன செய்யணும், கொஞ்சம் தேங்காய் போட்டாச்சா, பிறகு கொஞ்சம் மாவு.
இன்னும் கொஞ்சம் தேங்காய். உங்களுக்கு தேங்காய் போட இஷ்டம்னா போடுங்க. தேங்காய் கிடைக்காட்டா தேங்காய் கிடைக்கும் ருசி. ஆமாம், தேங்காய் போட்டால் தான் அது ஒரு ருசி. நான் இவ்வளோ வச்சுருக்கேன். வச்சாச்சு. வச்சாச்சா? சொல்லு. இதை வச்சு மூடியாச்சு. எவ்வளோ நேரம் வைக்கணும்? அது ஆவி வர்றது வரை வைக்கணும். இதில் இந்த 3 ஓட்டை இருக்குது. இதில் இந்த ஆவி பிசிட்டு வரும். ஆவி வர்றது வரும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு, அதனால புட்டு 5 நிமிஷத்தில் வந்துட்டு ஆவி வருது. தண்ணி நல்லா கொதிச்சதுனால சீக்கிரம் ஆவி வருது. வச்ச உடனே ஆவி வந்துடும். 2 நிமிஷத்துக்கு கம்பு எடுத்து இந்த புட்டை உடையாம குத்தி வச்சா. இது சின்ன குழாய், அதனால இதில் 2 துண்டு புட்டு தான் இருக்கு. ஒரு துண்டு புட்டு, 2 பப்படம், கொஞ்சம் பயறு, அப்புறம் கொஞ்சம் சீனி. என்ன பழம்? இந்த பழம் இது இங்கே நாங்கள் சொல்லுவோம் பேயம்பழம். ஆனால் வெளியூரில் நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்கும், அந்த குழு குழுன்னு. இதை என்ன செய்யணும், இப்படி உரிச்சிட்டு இப்போ இதை என் மொவா தூக்கிட்டு போய் தின்றுருவா. நான் வச்சிருக்கு ஒரு பழம். எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அதான் இப்படி பிசைஞ்சு இப்படி பிசைஞ்சிட்டு இப்படி பிசைஞ்சிட்டு இந்த பழத்தில் என்ன செய்யணும், கொஞ்சம் எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி. காஃபி எடுக்கணும்.